ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆல்வின் செட்ஸ் லவ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எல்லோரும் ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருப்பீங்க. எல்லாருக்கும் ஓமர் வளர்க்குற எல்லாருக்குமே ஒரு சவாலான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தியாக சிக்ஸ் எடுக்கிறது தான். இப்போது அந்த ஹெல்த்தியாக எப்படி நம்ம சிக்ஸு எடுக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, ஹோமர் புறால பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக சிக்கு எடுக்கிறோமோ, அந்த மாதிரி எடுக்கிற சிக்கு தான் நம்மளுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். நம்ம எடுக்கிற அந்த விடை அதாவது நம்ம எடுக்கிற அந்த பட்டா அன்ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னா, அது நம்மளுக்கு கை கொடுக்காது. அது நம்மளுக்கு வீட்டு மேலே பறக்கும்போதே சம் ப்ராப்ளம்ஸை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அது என்ன பண்ணோன்னா 2 ரவுண்டு அடிச்சுட்டு உக்காரும். மற்ற புறாங்களையும் கூட சேர்த்து உக்கார வச்சிடும். இந்த மாதிரி வேலைகளெல்லாம் அது செய்யும். இது நம்மளுக்கு பெரிய தலைவலியாகவே இருக்கும். அதே மாதிரி அந்த புறாங்கள்லாம் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இங்கே 3 கிலோமீட்டர்ஸ்லேயே அந்த புறாங்கள்லாம் வராது. ஒரு சில புறாங்களும் வந்தாலும் லேட்டாக வரும். அதுக்கு மேலே அது 5 கிலோமீட்டர்ஸ்லாம் போயிடுச்சுனாலும் வராது. அதுக்கு ஏன்னா பறக்கிற கெப்பாசிட்டி இருக்காது. அந்த மாதிரி அன்ஹெல்த்தியாக எடுக்கிற வெடிங்க. ஹெல்த்தியாக எடுக்கிற வெடிங்க எப்போவுமே நம்மளுக்கு கை கொடுக்கும். நல்ல பிளட் லைனு, நல்ல ஒரு வின்னிங் பேர்டு அந்த மாதிரி நம்ம எடுக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்மளுக்கு அது பேர் வாங்கி கொடுக்கும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. லாஸ்ட் இயர் நான் ப்ரீடிங் பண்ணதில் நான் அந்தளவுக்கு எக்ஸ்ட்ராவாக எதுவுமே நான் கவனிக்கலை. அந்த மாதிரி கவனிக்காமல் விட்டதால் எனக்கு நிறைய பாதிப்புகள் உண்டாயிடுச்சு. நிறைய பேர்ட்ஸ் சிக்காகிடுச்சு. ஈஸியாக சிக்கு அஃபெக்ட் ஆகிடுச்சு. நான் எந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்கிட்டாலும் பேர்டோட இம்யூனிட்டி இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுன்றது அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது எனக்கு ரொம்ப பெரிய ஐடியா இருந்துச்சு. இந்த வருஷம் நான் நல்லா பார்த்துக்கிறேன். நல்லா சிக்ஸு ஹெல்த்தியாக வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும், சிக்ஸு எல்லாமே நல்லா ஹெல்த்தியாக வந்திருக்கு. இப்போ நம்ம விடையிலேருந்தே அந்த இம்யூனிட்டி பவரோட பேர்டை நம்ம வளர்க்க ஆரம்பித்தோன்னா, அதுக்கு எந்த ஒரு நோயும் அஃபெக்ட் ஆகாது. அதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும், என்ன ஃபுட்டு கொடுக்கணும், என்ன மெடிசன் கொடுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ நாம் இதில் யூஸ் பண்ண போகிற ஃபுட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, முழு உடச்சக்கடலை, முழு உடச்சக்கடலையும் அப்புறம் வேர்க்கடலை, நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க, வேர்க்கடலை. இதுதான் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த மெத்தட் எனக்கு ஒரு அங்கிள் சொல்லி கொடுத்தாரு. இந்த மாதிரி பண்ணுப்பா, வெடைங்க நல்லா ஹெல்த்தியாக வரும், நீ ட்ரை பண்ணி பாரு, உனக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா நீ உனக்கு சார்ந்தவங்களுக்கும் நீயும் சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வெடைங்க எல்லாமே நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ அதனால் நான் இதை கொடுக்க ஆரம்பித்தேன். இந்த நிலக்கடலை, அதுக்கப்புறம் முழு உடச்சக்கடலை, இது கூட பார்த்திங்கன்னா ஒமேகா 369 இந்த கேப்சல், இது கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற அந்த ஆயில் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அதாவது ஒமேகா 369 உள்ளே இருக்கிற அந்த லிக்விட் மட்டும் இதில் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா. சப்போஸ் உங்களால் ஒமேகா 369 வாங்க முடியலன்னா இந்த சீகார்ட் லிவர் ஆயில் வாங்கிக்கோங்க. இந்த சீகார்ட் லிவர் ஆயில் கூட நல்லா பெட்டராக இருக்கும். என்னென்னா ஒமேகா 369 2000 அப்படின்னு ரேட் வருது. இது 300 சம்திங் வருது. சீகார்ட் லிவர் ஆயில் நார்மல் மெடிக்கல்லையே கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது வீக்லி 3 டேஸ் நான் கொடுப்பேன். அதாவது மண்டே, வெட்னஸ்டே, அதுக்கப்புறமா ஃப்ரைடே கொடுப்பேன். இந்த மாதிரி கொடுக்கும்போது பேர்டு நல்லா ஹெல்த்தியாக வந்தது எனக்கு. இப்போது பேலன்ஸு டேஸ் நான் ஈஸ்ட் டேப்லெட் கொடுப்பேன். ஈஸ்ட் டேப்லெட்டும் ஜிங்கோவிட்டும் கொடுப்பேன். இப்போ இப்படியெல்லாம் கொடுத்து தான் சிக்ஸு வளர்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இப்படியெல்லாம் நம்ம கொடுத்துட்டு நம்ம சிக்ஸு வளர்த்தா தான் நம்மளுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். இப்போது ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா, நல்ல ஹை காஸ்ட்டில் இம்போர்ட்டட் மெடிசன்லாம் வாங்கி வைப்பாங்க. ஒரு சில பேர் நாட்டு மெடிசன்லேயும் பண்ணுவாங்க. நம்மளுக்கு நாட்டு மெடிசனும் இருக்குது. நம்ம ரெண்டுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஒரு மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த சிக்ஸுக்கு எல்லாமே நான் இப்படி தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஆக்சுவலாக கேமரா வச்சுட்டு பண்ணுறதெல்லாம் என்னால் சரியாக அது ஊட்ட முடியல. அது எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நம்ம ரேஸில் வின் பண்ணணும், நம்மக்கிட்ட நல்ல பேர்ட்ஸ் இருக்குது, பட் என் பேர்ட்ஸ் வரல அப்படின்றவங்க சின்ன வயசுலேருந்தே இந்த சிக்ஸு வளரும் போதுலேருந்தே நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான பலன் கிடைக்கும்.
இது வந்து எனக்கு அந்த அங்குள் சொன்னது, உன்கிட்ட நல்ல நல்ல பேர்ட்ஸ் இருக்கு. ஆனா நீ ஏன் வந்து உனக்கு புறா வரல?" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ இந்த மாரி பண்ணுன்னு" சொல்லிட்டு ஒரு சில மெத்தட்ஸ் எல்லாமே எனக்கு அவரு கைட் பண்ணாரு. எனக்கு எங்க வாத்தியார் சொல்லிக் குடுத்தது விட வந்துட்டு, அவரு ஒரு சில நுணுக்கங்கள் எல்லாமே சொல்லிக் குடுத்தாங்க. அந்த மாரி யாரும் சொல்லிக் குடுக்க மாட்டாங்க. அவர் பேர் சொல்லலான்னு பார்த்தேன். பட் அவர் வந்துட்டு, "நேம்லாம் சொல்லக்கூடாது. நீ வீடியோ போட்டுக்கிறதுனா போட்டுக்கோ. பட் நேம்லாம் சொல்லாத. 4 பேருக்கு விஷயம் தெரிஞ்சாலும் பரவால்ல. பட் இது நான் தான் சொன்னேன்னு சொல்லிட்டு வெளில வரக்கூடாது. இதில நெறைய சிக்கல்கள் இருக்கு" அப்டின்னாரு. அதனால அவரோட நேம் என்னால சொல்ல முடியல. அதே மாரி நாட்டு மெடிசின்லயும் நம்ம எப்படி வந்து சிக்ஸ் வந்து நல்லா ஹெல்த்தியா குரோத் பண்ணும். எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸுமே இல்லாம, அந்த விஷயமும் எனக்கு சொல்லிக் குடுத்துருக்காரு. நானும் அந்த வீடியோவும் நான் வந்து கூடிய சீக்கிரத்தில மேக் பண்ணி நான் போடுறேன். இப்போ இந்த சிக்ஸ் எல்லாமே வந்துட்டு இப்போ எடுத்த செகண்ட் பேட்ச். இது எல்லாமே எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லாமே நல்லா ஹெல்த்தியா வளர்ந்துருக்கு. எல்லாமே சூப்பரா வந்திருக்கு எனக்கு. நீங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில பார்த்தீங்கல்ல, அந்த வீடியோல இருந்த சிக்ஸும் எல்லாமே பாருங்க. எல்லாமே நல்லா வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இது வந்து ஓமர் புறாக்கு தான் குடுக்கணுமா அப்படின்னா, இல்ல இது சாதா புறா, கருண புறாங்களுக்கும் நம்ம குடுக்கலாம். இது என்னன்னா, சின்ன வயசுல குழந்தைங்கள எப்படி நம்ம ஹெல்த்தியா வளர்க்குறாங்களோ, அதே மாரி தான் இதுவும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் வந்து மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே இந்த 3 நாளுமே வந்துட்டு இந்த வேர்க்கடல, அ ஒ முழு உடைச்ச கடல இது கூட வந்துட்டு அந்த ஒமேகா 3 ஆயில் மிக்ஸ் பண்ணிட்டு குடுப்பேன். பேலன்ஸ் டேஸ் வந்துட்டு ஜிங்கவிட்டும், ஈஸ்ட்டும் குடுக்குறேன். இப்போ இப்படி குடுக்குறதால வந்துட்டு எனக்கு நல்லா ரிசல்ட் வந்திருக்கு. இப்போ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் வந்து கத்துக்கட்டும். உங்களுக்கு நீங்க இருக்கிற குரூப்ல எதுலனாலும் நீங்க இந்த வீடியோவ ஷேர் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா இன்னும் நெறைய வீடியோ போடணும்னு சொல்லிட்டு எனக்கும் ஆசை. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நான் கத்துக்கிட்ட விஷயங்கள வந்துட்டு கண்டிப்பா நான் வந்து வீடியோவா மேக் பண்ணி நான் ஷேர் பண்றேன். நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.